பாகிஸ்தானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுக்க இந்தியா திட்டமிட்டிருப்பதாகவும் அடுத்த 24 முதல் 36 மணி நேரத்திற்குள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் பாகிஸ்தான் அமைச்சர் அதாவுல்லா தரார் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதனால் எல்லையில் மிகுந்த பதற்றம் அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாரதிராஜா. வணக்கம் பாரதிராஜா. பாகிஸ்தானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுக்க இந்தியா திட்டமிட்டிருப்பதாகவும் அதுவும் அடுத்த 24 முதல் 36 மணி நேரத்திற்குள்ள இந்த தாக்குதல் நடத்தப்படலாம் என்றும் பாகிஸ்தானுடைய அமைச்சர் ஒரு அறிக்கை வாயிலாக தனது இராணுவத்தினருக்கு ஒரு எச்சரிக்கை சமீட்சை விடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். விவரங்கள் என்ன? கண்டிப்பா முதல்ல இந்த பேல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு சீஸ்ஃபயர் வயலேஷன் அப்படின்றது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 6 நாளா இந்திய எல்லைக்குள் பாகிஸ்தான் ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி வர விஷயத்த நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். நேற்று அதாவது எல்லை பகுதிகளில் எப்படியெல்லாம் பாதுகாப்பு பண்ணணும், இந்த பேல்காம் தாக்குதலுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும் என்பது குறித்து எல்லாம் முப்படை தளபதிகள் அதே போல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகியோரெல்லாம் கூட்டம் நடந்தது. இன்று கூட அமைச்சரவை கூட்டமானது இந்தியா தரப்பில் பிரதமர் மோடி அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார். இதில் பேல்காம் விவகாரம் தான் தீவிரமாக ஆலோசிக்கப்பட இருக்கிற தகவல். இதன் பின்னணியில் நேற்று நள்ளிரவு பாகிஸ்தான் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அதாவுல்லா தரார் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்திருக்கார். அப்போது அறிக்கையை வெளியிட்டிருக்கார். ஒரு அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 36 மணி நேரத்திற்குள் இந்தியா பாகிஸ்தான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு விஷயத்தை அவர் கூறியிருக்கிறார். நள்ளிரவில் அறிவித்ததால் தான் இந்த ஒரு பரபரப்பு. இதன் பின்னணி உண்மை என்ன? இதற்கு தங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தகவல் கிடைத்திருக்கிறது. புலனாய்வு அமைப்பு இது குறித்த தகவலை எங்களுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்கார், பாகிஸ்தான் அமைச்சர் சொல்லியிருக்கார். ஆனால் உண்மையிலேயே அந்த தகவல் உண்மைதானா அல்லது நேற்று அந்த கூட்டம் ஆலோசனை கூட்டம் முப்படை தலைவர்களோட ஆலோசனை கூட்டம் நடந்தது, அந்த கூட்டத்தின் எதிரொலியாக அமைச்சர் இது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்தாரா என்பதுதான் தற்போது பார்க்கப்பட வேண்டியதாக உள்ளது. இந்த ஒரு தகவல் தற்போது பாகிஸ்தான் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கு ஒரு பதற்றமான சூழலை கூட உருவாக்கி இருக்கிறது. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் போரை விரும்பவில்லை பாகிஸ்தான். நமக்கு தெரிந்த சில பாகிஸ்தான் ஊடகவியலாளரிடம் பேசிய போது அங்குள்ள மக்கள் தற்போது போரை விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் அரசுக்கு எதிராகவே பலரும் அங்க மீம்ஸ் கூட போட்டுட்டு வராங்க அப்படின்ற ஒரு தகவலாம் பதிவு செஞ்சாங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பிறகு பாகிஸ்தான் அமைச்சர் இப்படி கூறியிருப்பது அந்த நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழலை உருவாக்குகிறது. நாட்டு மக்கள் மட்டுமல்ல, எல்லை பகுதிகளிலும் இது ஒரு பதற்றமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது.